இந்த பதிவு மிதுன லக்னத்திற்கு சிறப்பு பதிவாக கேதுவனுடைய சுயசாரத்தை பற்றி சொல்லுகிறோம். 3ஆம் இடத்துல சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்துல போயிட்டு இருந்த கேது 20ஆம் தேதி ஏப்ரல் 20 முதல் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல போறாரு. 7 மாசம், அதாவது நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த மக நட்சத்திரத்துல கேது செல்வதனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். கேதுன்னு எடுத்துக்கிட்டாலே துண்டிப்புன்னு அர்த்தம். எதையும் கட் பண்ணுறது, டிட்டாச்மெண்ட்டு, வேண்டான்னு நினைக்கிறது, வெறுப்பை உண்டாக்குறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு தைரியஸ்தானம், சகாயஸ்தானம், தகவல் தொடர்பு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இப்படியெல்லாம் நம்ம 3ஆம் இடத்தை சொல்கிறோம். இப்போ இந்த 3ஆம் இடத்துலையே பூரமாக செயல்பட்டிருந்த கேது இப்போ மகமாக செயல்படுகிறார். இந்த மகம் அப்படிங்கிறது பித்ரு தேவதைகள் அதுக்குண்டான நட்சத்திரம். அப்போ நம்ம கர்மாவில் முன்னோர்களினுடைய தொடர்புகள், முன்னோர்கள் செயல்பாடுகள், அவர்களுடைய கர்மாக்கள், அதனுடைய பாதிப்புகள், இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த கேது. அது மட்டும் இல்லை, மனசு அப்படிங்கிறது மனசு சார்ந்த சிந்தனை, மன மாற்றங்கள், மனசில் இருக்க உறுதிப்பாடு, நாம் மனசை வெளிப்படுத்துகிற விதம், இதெல்லாமே கேது செயல்படுத்த போகிறார். அப்போ சுயபலமாக இயங்கும்போது நாம் பிடித்த பிடிமானத்தில் ஒரு வைராக்கியத்தோட, ஒரு நல்ல ஈடுபாட்டோட செயல்பட வைப்பார் கேது. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் 3ஆம் இடமான சிம்மத்தில் கேது நட்சத்திரம் இருக்கு, மக நட்சத்திரம். அதுலேயோ அல்லது 7ஆம் இடமான தனுசு ராசியில மூல நட்சத்திரம் கேது நட்சத்திரம். அதுலேயோ 11ஆம் இடமான மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் கேது நட்சத்திரம். அதுலேயோ கிரகங்கள் இருந்தால் இப்ப இந்த கேது போகக்கூடிய இந்த 7 மாசத்துலேயும் அந்த கிரகம் சார்ந்த சில விளைவுகளையும் நமக்கு உண்டாக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூரியன் இந்த 3 நட்சத்திரத்துல அஸ்வினி மக மூலத்துல சூரியன் நம்ம ஜனன ஜாதகத்துல இருந்தாரு அப்படின்னா தகப்பன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், கவர்மெண்ட்டு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், ரெக்கார்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஸோ இது சம்பந்தமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக நமக்கு இந்த 7 மாதம் ஒர்க் அவுட் ஆகும். அது பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகுமா, நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு நம்ம ஜனன ஜாதகத்தில் கேதுவனுடைய பாசிட்டிவ்னஸ் இருந்தால் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். கேதுவே அங்கே நெகட்டிவாக நம்ம ஜாதகத்தில் மைனஸ் ஆகிட்டாருன்னா இந்த விஷயத்தில் நெகட்டிவாக பண்ணுவார். இப்போ இந்த சூரியனுக்கு பதிலாக இந்த நட்சத்திரங்களில் அஸ்வினி மக மூலத்தில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா கடன் சம்பந்தப்பட்ட வகையிலையும், சகோதர வர்க்கங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், பிரச்சனைகளையும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அசம்பாவிதங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ செவ்வாயும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கிரகம், கேதுவும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குற கிரகம். இந்த ரெண்டு சேரும்போது எமோஷனலாக மனசு ரொம்ப அக்ரஸிவ் நேச்சரை உண்டாக்கும், ஆக்ரோஷப்படும். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றங்களே ஒரு சாந்தமான நிலையில் இருக்காது, சுமூகமான அணுகுமுறையில் போகாது. அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு செவ்வாயோ கேதுவோ கெடாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதில் குரு இருந்தார் அப்படின்னா இந்த அஸ்வினி மக மூலத்தில் தொழில் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, திருமண உறவு சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் சில நன்மைகளை உண்டாக்குவார். அதில் வளர்ச்சிகளை தருவார். இந்த 7 மாதத்தில் நல்ல ஒரு மனமாற்றம், இணக்கமான மனமாற்றம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது, ஒருவருக்கொருவர் உபயோகமாக இருப்பது, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக பெருக்கிக் கொள்வது, நண்பர்களால் உதவி, குழந்தைகளால் உதவி, கணவன் மனைவினால் உதவி, இப்படி நல்ல வகையில் இது வேலை செய்யும். இப்போ இதே நட்சத்திரங்களில் அஸ்வினி மக மூலத்தில் சுக்கிரன் இருந்தாருன்னு வைங்க. இப்போ இந்த இதில் ஆடம்பரமான விஷயங்கள், ஒரு கருவிகள் வாங்கிறது, லேப்டாப்லேருந்து இன்னைக்கு டிவியிலேருந்து மெயின் ஃபோனில் இருந்து மெயினான ஆடம்பர பொருட்கள் எல்லாமே சுக்கிரனை சேர்ந்தது. அதுலேயும் தகவல் தொடர்பு சாதனங்களாக வச்சுக்கலாம்.
அல்லது பிரயாணங்களாக வச்சுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்ல இந்த கேது கனெக்ட் ஆகுறாரு. அப்ப அதுக்கு தகுந்த ஒரு குழப்பங்களை அங்க உண்டாக்குவாரு. இப்ப ஆணாக இருந்தால் மனைவி சுக்கிரன் ஆவார். அப்ப அந்த மனைவி சார்ந்த விஷயத்துல சில மனமாற்றங்கள், ஒரு துண்டிப்புகள் அல்லது ஒரு வெறுப்பான ஒரு நிகழ்வுகள் உண்டாக்குவார். நம்ம ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் கேது நல்லா இருந்தாருன்னா அதன் மூலம் நல்ல பலன்களும் நடக்கும். இப்ப இதே புதன் இருந்தாரு அப்படின்னா இந்த கேது நட்சத்திரத்துல நல்ல கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு, படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு, மெயினாக ஆன்மீகம் சார்ந்த ஞானத்தை தேடுவவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். அதில் லாயராக இருக்கிறது, அக்கௌண்ட்ஸாக இருக்கிறது, ஆடிட்டிங்கில் இருக்கிறது, இது மாதிரியான அனைத்து விதமான ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கை கூட ஒரு நல்லபடியாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியையும் உண்டாக்கும். ஸோ இப்படியெல்லாம் பார்த்தாலும் கூட இந்த 7 மாதத்தில் நமக்கு திசாநாதனாக கேதுவோ, புத்திநாதனாக அந்தரநாதனாக கேதுவோ இருந்தால் அது நல்ல வெற்றியை கொடுக்கும். அதாவது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே நடக்கும், உறவுகள் பலப்படும் மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், இப்போ ஐடியில் வேலை பார்க்கறது, கமிஷன் வேலை பார்க்கறது, ஆர்ட்ஸ் லைனில் வேலை பார்க்கறது மற்றும் இப்போ ஒரு திரைப்படத்துறை அல்லது மீடியா, செய்தி விளம்பரத்துறை, ஆவணங்கள் துறை, ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, இத்தனைக்கும் இதை வந்து பாசிட்டிவாக இயங்கும். இந்த 7 மாதத்தில் நமக்கு நினைத்தபடி மாற்றங்கள் உண்டாகும், எதிர்பார்த்த ஒரு தொடர்புகள் உண்டாகும். ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணோம்னா கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அந்த கம்யூனிகேஷனை ரொம்ப பாசிட்டிவாக உண்டு பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்குவார். அதில் வந்து நல்லாயிருக்கும். சரி, எதுக்கு பிரச்சனையாக இருக்கும், எதுக்கு வந்து இந்த கேது நெகட்டிவாக வேலை செய்வாரா அப்படின்னு கேட்டால், வீடு, இடம், வாகனம் இது சம்மந்தப்பட்டதில் யாருக்கெல்லாம் கேது திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு, அல்லது அந்த விஷயத்தில் ஈடுபடும் போது உடனடி வெற்றி கிடைக்காது, தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மூலதனம் போடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், அல்லது ஒரு ப்ரொபோசல் பண்ணி வச்சுருப்போம், அதை போட முடியாமல் போகும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல் போகும், வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போக முடியாமல் போகும். இது மாதிரி சில குறைபாடுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆயுள் காப்பீடு சம்மந்தப்பட்டது, ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு இது மாதிரியான எதிர்பாராத சில விஷயங்களில் நமக்கு உடல் ரீதியாக வரக்கூடியதில் வந்து ஒரு ஆப்ரேஷனே பண்ண வேண்டியிருந்தாலும் அது பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அது கேது நல்லது பண்ணுவார். அப்போ இது வந்து அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய கேதுவாக இருக்கிறது. புறம் சார்ந்த வகையிலையும் மீடியமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. இடம், வீடு, வாகனத்துக்கு மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.